வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து க்ரீன் சில்லி காலிஃப்ளவர் பண்ண போகிறோம் 65. அது காலிஃப்ளவர் வந்து நறுக்கி வச்சுக்கோங்க. காம்பு கனமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி வச்சுக்கோங்க. அப்போ தான் வந்து உரப்பு சாரும் நல்லா வேகவும் செய்யும். இதை நறுக்கி வச்சுருக்கோம். இப்போ என்னென்ன அரைக்கிறதுக்குன்னு பார்ப்போம். புதினா ஒரு கைப்பிடி அளவுக்கு. புதினா ஃப்ளேவர் சில குழந்தைகளுக்கு பிடிக்காதுன்னா நீங்கள் மல்லியே போட்டுக்கலாம். மல்லி 2 கைப்பிடி அளவுக்கு. க்ரீன் சில்லி வந்து 3 போட்டிருக்கேன். உங்களுக்கு உரப்பு கூட வேணும்னா நீங்கள் அதிகமாக போட்டுக்கோங்க. பூண்டு, இஞ்சி, அரை ஸ்பூன் ஜீரகம், அரை ஸ்பூன் சோம்பு, கரம் மசாலா பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன், லெமன் ஜூஸ் கொஞ்சம். நீங்கள் க்ரீன் சில்லிக்கு தேவையான அளவுக்கு அந்த உரப்புக்கு தகுந்த அளவுக்கு லெமன் ஜூஸ் எடுத்துக்கோங்க. உப்பு கொஞ்சம். இதை மிக்சியில் நைஸாக அரைச்சிடலாம். காலிஃப்ளவர் வந்து கொஞ்சம் பூச்சி இருக்கும். நம்ம வந்து சுத்தம் பண்ணிக்கிறதுக்காக நம்ம வெந்நீரில் போட்டு எடுக்க போகிறோம். வேக விட வேண்டாம். நம்ம பூச்சி இல்லாமல் சுத்தம் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து வெந்நீரில் போடுறோம். மஞ்சத்தூள் வந்து கிருமி நாசினி. கல் உப்பு கொஞ்சம் போடுறேன். ஒரு 2 நிமிஷம் மட்டும் கொதிச்சா போதும், வேக தேவையில்லை. கார்ன்ஃப்ளவர் மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு 3 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அப்போ தான் அந்த கோட்டிங் வந்து காலிஃப்ளவரில் பிடிச்சிக்கும். கார்ன்ஃப்ளவர் மாவு போடாட்டி ஒன்றும் சேராமல் இருக்கும். மசாலா தனியாக, பூ தனியாக இருக்கும். இப்போ உப்பு உரப்பு போதுமானு பார்த்துக்கோங்க. உரப்பு அதிகமாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் லெமன் ஜூஸ் இன்னும் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். இல்லை புளிப்பு கூட இருக்குன்னு நினச்சிங்கன்னா பெப்பர் பவுட்ரோ இல்லை மறுபடியும் கொஞ்சம் மிளகா, பச்சை மிளகா அரைச்சோ நீங்கள் போட்டுக்கலாம். நம்ம சுத்தம் பண்ண காலிஃப்ளவர் ஒரு அரை மணி நேரம் ஊறட்டும். மசாலையெல்லாம் பூவில் சாரணும். அரை மணி நேரம் ஆயிடுச்சு. நம்ம இப்போ வறுக்கலாம். கொஞ்சம் வெந்த பிறகு திருப்பி விடுங்க. ஆரம்பத்திலே திருப்பிட்டிங்கன்னா மசாலையெல்லாம் எண்ணெயில் கலந்து பிரிஞ்சு வந்துடும். உங்களுக்கு நல்லா கெட்டியாக பஜ்ஜி மாதிரி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மைதா மாவு 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் வேகட்டும். ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஃப்ளேவருக்காக அடுப்பு அமர்த்திடுங்க. அமர்த்திட்டு இந்த எண்ணெயும் கருவேப்பிலையும் பச்சை மிளகாயும் எண்ணெயில் போட்டு பொரிச்சு எடுத்துக்க போகிறோம். இது நல்ல ஃப்ளேவர் கொடுக்கும். அதுக்காக எடுத்துக்க போகிறேன். அடுப்பை அமர்த்திட்டு போடுங்க, இல்லாட்டி பட்டு பட்டுன்னு வெடிக்கும். பச்சை மிளகாயை வந்து இந்த மாதிரி வகுந்துவிட்டு போடணும். அப்படி இல்லாட்டி பச்சை மிளகாயை முழுசாக போட்டிங்கன்னா வெடிக்கும். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், வித்தியாசமாக இருக்கும். அந்த ஃப்ளேவர்லாம் புதினா, சோம்பு, சீரகம், மல்லி
எல்லாம் அந்த ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.